தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கோகுல். நம்ம இப்போ இருக்கிறது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் தாலுக்கில் தடுமட்டி கிராமத்தில் இருக்கோம். நான் வந்து 2021 இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட். இன்ஜினியரிங் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் தேடினேன். அந்த லாக்டவுன் டைமில் கரெக்டான ஜாப் இல்லாதனால நம்மளே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மிங்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இறங்கினோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது லாபகரமாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து சரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், நம்ம ஏரியாவுக்கு வந்து இதே சேம் பயிர் பண்ணாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பயிர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 2023 ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நியர்லி 15-16 மாதமாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹார்வெஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கமர்ஷியல் ஹார்வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ப்ரொஜெக்டட் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 டன் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து 1 டன்னில் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 100 ரூபா கிடைச்சா கூட இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே நம்மளால் 1 லட்ச ரூபா கிட்ட வந்து எடுக்க முடியும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லட்ச ரூபா நம்மளுக்கு செலவாகும். பட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம வந்து 1 லட்ச ரூபா ரிட்டர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கான செலவுக்கான காசு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து லாபகரமாக்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து உங்கள் ஃபார்ம் வந்து லாபகரமாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பூ விடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் மழை நம்ம பருவமழை பெஞ்சதுக்கப்புறம் பூ விட ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜூனில் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் மழை பெய்யும். இந்த மழை பெஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிக்கும். பட்ஸில் வந்து ஒரு காய் மாறுறதுக்கு வந்து பட்ஸ் வந்து ஃப்ளவர் ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு ஒரு 15 to 17 டேஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ மலர ஆரம்பிச்சிடும். பூ மலர்ந்ததுலேருந்து 28 to 30 நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து காய் அறுவடைக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஆக மொத்தம் 45 to 50 நாளைக்குள்ளே ஒரு பட் வந்து ஒரு காயாக நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான உரங்கள் இதெல்லாம் கொடுத்தோம்னா செடி வந்து ரொம்ப நல்லா வளரும், காயோட சைஸ் நல்லா வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரங்களை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம மாதிரி ரொம்பவே குறைஞ்ச ஆட்கள் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் நம்ம பண்ணும்போது ஈல்டிங் வந்து கொஞ்சம் குறையலாம். பட் வந்து நம்ம செலவு பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். அண்ட் வந்து ப்ரைஸஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து ஈல்டு கம்மியாக கிடைச்சாலும் அதுக்கு சரி கட்டக்கூடியமாக நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மில் இருக்கிற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சியாம் ரெட் சி வெரைட்டின்ற ஒரு கமர்ஷியல் ஹார்வெஸ்டிங் வெரைட்டி. இந்த வெரைட்டியோட பீக் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 டன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது அந்த அளவுக்கு பீக் ப்ரொடக்ஷன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் சவாலான கேள்வி தான். பட் வந்து நம்ம நல்ல விலை கிடைக்கிறதுனால இயற்கை விவசாயத்தில் இந்த ஈல்டு கம்மியாக கிடைக்கிறத நம்மளால் காம்பன்சேட் பண்ணிட முடியும். ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஃப்ரூட் கேட்டகரியில் வரும். சூப்பர் ஃப்ரூட் வந்து என்ன ஃப்ரூட்ஸ்னால் எந்த ஃப்ரூட்ஸில் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கோ அந்த ஃப்ரூட்டை சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் ஃபுட்டில் முருங்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே கலந்த ஒரு சூப்பர் ஃபுட். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஒரு சூப்பர் ஃப்ரூட். இதில் வந்து பிபி, பிளட் ப்ரெஷர், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஃபைபர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ராகன் ஃப்ரூட் பழத்தில் மகரந்த சேர்க்கை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். மகரந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூச்சிகள், குளவிகள், தேனீகள் அது மட்டும் தான் மகரந்த சேர்க்கை பண்ணும். ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால நம்ம ஊர் சைடில் 90% ஆஃப் தேனீகள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. ஆனால் தேனீகள் இல்லாமல் மகரந்த சேர்க்கை நடக்கவே வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கனாலும் பூ மலர்ந்துருக்கிற டைமில் வண்டுகள், குளவிகள், தேனீகள் அது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து தேனீகள் இல்லைன்னா எந்த நம்ம ஊரில் விவசாயமே கிடையாது. ஏன்னா அது மட்டும்தான் மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதையும் நம்ம வந்து ரசாயன முறையை யூஸ் பண்ணி அதை கொண்டுகிட்டே இருக்கோம். நான் எல்லாத்தையும் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு எல்லாருமே மாறி தான் ஆகணும். ஏன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சாப்பாடு நம்ம சாப்பிட்ணும், நிறைய வருஷம் வாழணும்னு நினச்சோம்னா இயற்கை விவசாயம் ஒன்லி தான் ஆப்ஷனே. வேறு ஆப்ஷன் நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது.